அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே உங்களை மறுபடியும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆம், எந்த ஒரு தீங்கும் வராமல் தேவன் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து இந்த கொரோனா வைரஸின் தாக்கம் நம்மை தொடாதபடி தேவன் வேலை எடுத்ததுக்காக நாம் ஆண்டவருக்கு கொடான கொடி துதிகளை நாம் முதலாவது ஏறெடுக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் முதலாவது நான் வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கடந்த நாட்களிலே நாம் எலிசா நாகமான் சம்பவங்களை பார்த்தோம் இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சித்தம் வந்தால் அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, போன வாரம் நாம் பார்த்த காரியங்களை நான் ஓரளவு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எத்தனை பேர் இந்த சம்பவத்தை வாசிக்கும்படி நான் சொல்லியிருந்தேன்? எத்தனை பேர் வாசித்து தியானித்தீர்கள்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நம்ம போன வாரம் பார்த்த செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், எவ்வளவு பெரிய மனிதராய் இருந்தாலும், எவ்வளவு பராக்கிரமம் பெற்றவராய் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். We need God's grace. இரண்டாவது நம்ம பார்த்தோம், ஒரு சிறிய பெண் அவள் தன்னுடைய எஜமானுக்கு சுவிசேஷத்தை விசுவாசமாய் அறிவித்தாள். அதனால் நாமும் சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது நாம் என்ன பார்த்தோம்? என்னதான் ராஜாவா இருந்தாலும், அதிகாரம் பெற்றவர்களா இருந்தாலும், மனிதனை விடுதலையாக்க, சுகமாக்க தேவனுடைய வல்லமை தேவை என்பதை நாம் அறிந்தோம். ஊழியக்காரன் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது, பார்ஷியாலிட்டி ஊழியக்காரத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் பார்த்தோம். மாத்திரமல்ல, ஊழியக்காரன் மேல் கோபத்தை காட்டக்கூடாது, தன்னுடைய பெருமைகளை ஊழியக்காரன் மேல் காட்டக்கூடாது, ஊழியக்காரனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள நினைக்க கூடாது. தேசத்தின் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்ல நல்ல தலைவர்கள், பிஏக்கள், ஆலோசனை சொல்ல நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் தேவை. இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். பாருங்க, இந்த நாகமான் தன்னுடைய ஈகோசத்தை விட்டு, தன் பெருமையை விட்டு, தன் வைராக்கியத்தை விட்டு அவன் கீழே இறங்கினான். தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியாய் அவன் கீழ்ப்படிந்தான். ஆம், தேவனுடைய மனிதனுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவர் வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ, கர்த்தருக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார் மதிக்கிறார்களோ, அவர் வாழ்க்கையிலே விடுதலை உண்டு என்பதை நாம் போன வாரம் பார்த்தோம். வாரத்தில் 7 நாட்கள் நாம் மூழ்க வேண்டும். 7 தடவை மூழ்கினதுக்கு அதான் அடையாளம். அப்பொழுதுதான் நம்ம மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாற முடியும் என்பதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களிலே நாம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசித்தோம். இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே 17ஆம் தேதியிலே அதனுடைய தொடர்ச்சியாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். முடிந்தால் தியானிக்கலாம், இல்லாவிட்டால் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சுகம் பெற்ற பின்பு நான் வசனத்தை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் நாகமான் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் ஒரு அடியன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். பாருங்க, அவன் ஒரு நன்றி அறிதல் உள்ளவனாயிருக்கிறான். நாகமான் ஒரு நன்றி அறிதலை அங்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று அறிந்து கொண்டான். ஆம், சிலர் அற்புதத்தின் மூலம், அடையாளத்தின் மூலம் தான் தேவனை ருசி பார்ப்பார்கள். ஏசாமியே சொன்னார், யோவான் 4:48 வசனம், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளம் காணாவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்னைக்கு அநேக மக்களுக்கு விசுவாசம் எப்படி வரும் என்றால், அற்புதங்கள் நடக்க வேண்டும், அடையாளங்கள் நடக்க வேண்டும், சுகமாக வேண்டும், விடுதலை கிடைக்க வேண்டும். அப்போ we need miracles, signs and wonders and healings and deliverance, so that the people will come to know Jesus is true God. அப்ப இன்றைக்கு நம்ம சபைகளிலே அற்புத அடையாளம் நடக்க வேண்டும். பாருங்க, நாகமானுக்கு இருந்த குஷ்ரோகம் சுகமான பின்பு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், இஸ்ரவேலில் இருக்கிற இந்த தேவனை போல பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை. அப்படியானால் இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவை அற்புதம், அடையாளம். வசனம் நாம் சொல்லுகிறோம், சத்தியத்தை விதைக்கிறோம், அந்த சத்தியத்தோடு கூட
அந்த வசனத்தோடு கூட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் உறுதிப்படுத்தப்படும். அப்பொழுதுதான் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிப்பார்கள். அன்பானவர்களே, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்ம விசுவாசிகளாகி நாம் நம்முடைய சபைகளிலே அற்புதங்கள் அடையாளம் நடக்க நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்க சர்ச்சில் மிராக்கிள் நடக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியக்காரரை நீ எலிசா தீர்க்கதரிசியை போல பயன்படுத்தும். ஆண்டவரே, இரட்டிப்பான வரங்களை அவருக்கு நீங்க தாங்க ஆண்டவரே என்று கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் போகிற சபையினுடைய ஊழியக்காரருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாகமான் நன்றி அறிதல் உள்ளவனாயிருந்தான். Be thankful to God. அவன் ஒரு நன்றி உள்ளவன். இன்றைக்கு நன்றியை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அவன் சுகம் பெற்று அவன் ஊழியக்காரை தேடி வருகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய சபைகளிலே எடுத்துக்கொண்டால், எங்கு நீங்கள் சுகம் பெற்றீர்களோ, எங்கு ரட்சிப்பு பெற்றீர்களோ, எங்கு கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாரோ, யார் மூலமாய் நீங்கள் கர்த்தருக்குள் நடத்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அந்த சபைக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் நீங்கள் நன்றியா இருக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் செய்த அற்புதத்தை நாம் மறக்க கூடாது. இன்னைக்கு அநேக பேர் நன்றி இல்லாதவர்களா இருக்கிறார்கள். பைபிள்ல வசனம் இருக்குது, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். கடைசி நாட்களிலே மக்கள் எப்படி இருப்பார்களாம்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஜனங்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அப்படியே வருது பார்த்தீங்களா? அதுல நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்களும் நானும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யாருக்கு? கர்த்தருக்கு நன்றியா இருக்கணும். நம்ம ரட்சித்த தேவனுக்கு, சபைக்கு நம்ம நன்றியா இருக்கணும். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போறீங்களோ அந்த ஊழியக்காரருக்கு நீங்கள் நன்றி விசுவாசமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக ஆலயத்தில் நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் அவர்கள் துரோகிகளாய் மாறுகிறார்கள். நன்றி கெட்டவர்களாய் மாறுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம நன்றியை எதிர்பார்க்கிறார். பாருங்க, 10 குஷ்டரோகி வராங்க. அதுல ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் திரும்பி ஆண்டவர் நன்றி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கே? God is expecting thanksgiving and gratitude. அப்ப ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நம்ம சபைக்கும் நன்றியா இருக்கணும். இந்த சர்ச்சுக்கு வந்துதான், இந்த பாஸ்டர் மூலமாக தான், இந்த ஊழியக்காரர் மூலமாக தான் நான் ஆண்டவருக்குள் நடத்தப்பட்டேன், சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இந்த ஆலயம் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் பாதையை காட்டினது. அப்போ இந்த ஆலயம், இந்த சபை, இந்த ஊழியரை நாம் கடைசி வரை மறக்க கூடாது. அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, அவருக்கு துக்கப்படுத்தக்கூடாது. அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, நாகமான் கிட்ட ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி, அவன் நன்றி அறிதல் உள்ளவனா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, நன்றி அறிதலுக்கு அதுக்கு சாட்சியாக அவன் ஒரு காரியம் கேட்கிறான். பாருங்க, உமது அடியன் கையில ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும், வாங்க வேண்டும் என்று தீர்க்கதரிசியாகிய எலிசாவை நாகமான் வருந்தி கேட்டுக்கிறான், கம்பல் பண்றான். He was compelling Elisa to receive the gift. ஆனால் அந்த கிஃப்ட் வெகுமதியை கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நான் வாங்குவதில்லை என்பதிலே எலிசா உறுதியா இருந்தார். அப்பா, நீ கொடுக்கிற இந்த காணிக்கை எனக்கு வேண்டாம்பா, தயவு செய்து வேணாம், நான் விட்டுரு, எனக்கு வாங்க மாட்டேன் என்று உறுதியா எலிசா சொல்கிறதை நாம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கனத்துக்குரிய தேவனுடைய மனிதர்களுக்கு, சுவிசேஷர்களுக்கு, கர்த்தருடைய தேவதாசர்களுக்கு, என்னை உட்பட கர்த்தர் ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார். அது என்ன என்பதை நாம் தயவு செய்து நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த 2வது காரியம், மக்களுக்கு அற்புதம் நடக்கும் பொழுது, ஜனங்கள் விடுதலை பெறும் பொழுது, தீராத வியாதி சுகமாகும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் பொதுவாக காணிக்கை கொண்டு வருவார்கள். காணிக்கை கொண்டு வருவது நல்லது, அது தவறில்லை. ஆனால் ஊழியக்காரர்கள் ஜனங்களிடத்துல டிமாண்ட் பண்ணக்கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு காசு கொடுத்தாதான் அந்த ஊழியக்காரை சந்திக்க முடியும், சுகம் பெற்றவுடன் இவ்வளவு கொடுக்க வேண்டும், பிசாசு போச்சுன்னா மந்திரம் சூனியெல்லாம் எடுத்துருவோம், ஆனா எடுத்துட்டா நீ இவ்வளவு காணிக்கை தர வேண்டும். We should not demand the people. Don't put price tag to the ministry. பாருங்க, நம்ம டிமாண்ட் பண்ணி வாங்க கூடாது ஜனங்களுக்கு. என்ன ஊழியத்துக்கு கிடைச்சா எவ்வளவு கொடுப்பீங்க? இத்தனை 1000 கொடுத்தாதான் நான் பேசுவேன். இன்னைக்கு யதார்த்தம், இது நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய தாசர்கள் நாம் ஒரு நாள் அந்த காரியத்தை செய்யும். தேவன் அதில் மிகவும் வருத்தப்படுவார். ஏன்னா மத்தேயு 10:8 சொல்லுது, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க.
பாருங்க, நான் அந்த வசனத்தை நான் தியானித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய நமக்கு, கர்த்தருடைய தாசர்களாகி நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வரம், கிருபைகள், தாளந்துகள் இல்லையா, இவையெல்லாம் இலவசமே தான் நாம் பெற்றோம். சுகமாக்கும் வரங்களை, தீர்க்கதரிசன வரங்களை, வெளிப்பாட்டின் வரங்களை, பிசாசு துரத்துகிற கிரியைகளை நாம் ஆண்டவரிடத்தில் ஏதாவது காசு கொடுத்தா பெற்றோம் இல்ல. ஆண்டவருக்கு ஈவாக, கிருபையாக, இலவசமாக ஊழியத்துக்கு ஜனங்களை ரட்சிப்பு நடத்துவதற்கு இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஊழியர்களாகி நமக்கு. அப்போ இலவசமாய் அவரிடத்தில் கிருபையை பெற்ற நாம் ஜனங்களுக்கு நாம் விடுதலை இலவசமாய் கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு தேவ பக்தி ஆதாய தொழிலாக எண்ணக்கூடாது என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். பாருங்க, இந்த நாகமான் எவ்வளவோ கம்பல் பண்றான். வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். 16ஆம் வசனம். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். ரொம்ப கப்பல் பண்றான். ஐயா, நான் குஷ்டரோகியா இருந்தனே, என் குஷ்டரோகத்தை நீங்க சுகப்படுத்துறீங்களே, அதுக்கு வெகுமதியா ஒரு கிஃப்டா வச்சீங்கயா. ஆனா எலிசாவோ வேண்டவே வேண்டாம், நான் வாங்கவே முடியாது என்று எவ்வளவு கம்பல் பண்ணாலும் அதை வாங்கவில்லை. அவன் தட்டுதல் பண்ணிவிட்டான். அதாவது வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்து விட்டான். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்கின்றேன். அதே நேரத்தில் ஜனங்கள் சந்தோஷமாக மனமுமர்ந்து நன்றி விசுவாசத்தோடு அவர்களாகவே விருப்பப்பட்டு அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு இல்ல சபைக்கு அவர்கள் ஒரு காணிக்கையை கொடுக்க முன் வருகிறார்கள் என்றால் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று வேதம் அனுமதி கொடுக்கிறது. நான் சொல்வது நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நன்றி விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே, அன்பினாலே அவர்கள் கையிலே, கர்த்தருடைய கையிலே வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறோம் என்ற வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் தான் நன்மைப்பட்டதனாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்த, ஒரு பலி செலுத்த, காணிக்கை பலியை செலுத்த, தசமங்களை செலுத்த, பொருத்தனை பலிகளை செலுத்த அவர்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த காரியங்களுக்கு கொடுப்பார்களானால் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்க. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, சுவிசேஷத்தினாலே உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். அப்படியானால் நாம டிமாண்ட் பண்ணக்கூடாது. இந்த வியாதியை நான் சுகமாக்கிறேன், எனக்கு இவ்வளவு கொடுக்கணும். இந்த ஊழியக்காரரை சந்திக்கணும், இவரை மீட்டிங்ல கூப்பிடணும்னா இத்தனை 1000 கொடுக்கணும். அப்படி அல்ல. தேவனுடைய ஊழியம் அது அல்ல. தேவனுடைய ஊழியத்தை நம்ம இலவசமாய் பெற்று இலவசமாய் ஜனங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தியாகத்தோடு செய்ய வேண்டும். நான் மிஷனரி காரியங்களை கடந்த நாட்களை தியானித்து பார்க்கும் பொழுது, மிஷனரிகள் வெளிநாட்டிலிருந்து, ஜெர்மனியிலிருந்தும், அமெரிக்காவிலிருந்தும், இங்கிலாந்திலிருந்தும் அவர்கள் தியாகமாய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுடைய சொத்தை விற்று தேவனுடைய ஊழியங்களை செய்ததாக நாம் சரித்திரம் சொல்லுகிறோம். இரண்டாவது, டோன்ட் புட் பிரைஸ் டாக் ஃபார் யுவர் மினிஸ்ட்ரி. பாருங்க, இவர் வேணான்னு சொல்லிட்டாரா? ஏன் வேணான்னு சொல்லிட்டாரு? அவர் ஒரு கேள்வி வருகிறது. எலிசா தீர்க்கதரிசி நாகமான் கொடுத்த காணிக்கை வாங்கவே மாட்டேன் என்று நிராகரித்து விட்டார். ஏன்? அதுக்கான வசனங்கள் கீழே இருக்கிறது. 17, 18 பாருங்க. அந்த நாகமான் சொல்லுகிறார் எலிசாவிடம் வந்து, ஆண்டவரே, தீர்க்கதரிசியே, இனி நான் கர்த்தருக்கே சர்வாங்க பலிகளை செலுத்துவேன், அந்நிய தேவர்களுக்கு நான் பலி செலுத்த மாட்டேன் என்று முதலாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 17ஆம் வசனம். நான் கர்த்தரை தவிர, ஏன்னா சுகம் கொடுத்தது அவர்தான். நான் வியாதிப்பட்டிருந்த போது, குஷ்டரோகியா இருந்த போது எலிசா மூலமாக என் தேவன், இஸ்ரவேலின் தேவன் தான் யோர்தானிலே மூழ்கி நான் சுகத்தை பெற்றேன். அதனால அவரை தவிர நான் வேற எந்த தேவனுக்கும் பலி செலுத்த மாட்டேன் என்று தெளிவாய் சொல்றேன். இரண்டாவது அவர் சொல்கிறது என்ன? என் சீரியர் ராஜா ரிமோன் கோவிலுக்கு, அந்நிய கோவிலுக்கு பிரவேசிக்கும் போது நான் ராஜாவுக்கு கூட இருக்கிறதுனால, ராஜாவுடைய படைத்தளபதியா இருக்கிறதுனால நான் ராஜாவுக்கு கைலாகு கொடுத்து நானும் ரிமோன் கோவிலிலே பணிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது அவரு எலிசா கிட்ட சொல்றாரு, நான் கர்த்தரை தான் வணங்குவேன், ஆனா எங்க ராஜா, சீரிய நாட்டு ராஜா ரிமோன் கோயிலுக்கு போவாரு, அந்நிய தேவர்களை கும்பிட போவார். அப்ப அங்க போய் பணிவார். பணியும் போது நான் படத்தளபதியாக்க அவர் கூட போய் அவர் கைலாகு கொடுத்து கைப்பிடித்து அவர் பணியும் போது நானும் பணிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனாலே அடியானுக்கு இந்த காரியத்தை மன்னிப்பீராக என்றார். சுருக்கமா சொன்னா, நாகமான் வந்து ஒரு டபுள் மைண்டட் மேனா இருக்கிறான்.
இருமன உள்ளவனா இருக்கிறான். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், ஆனா அவரை விட முடியாது. ஆனாலும் நாங்க ஊருக்கு போயிட்டா வேலை ஸ்தலத்துல எங்க ஓனர் எங்க எஜமானு போய் சொல்றாரு, அதனால அந்த கோயிலையும் நான் போய் பணிஞ்சுக்கணும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான் என்று யாக்கோபு 1:8 பார்க்கிறோம். எலியா ஜனங்களை பார்த்து சொல்கிறார் 1 ராஜாக்கள் 18 எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஒன்று குளிராயிரு இல்லாவிட்டு அனலாயிரு, வெதுவெது பாய்ந்தால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். வெளிப்படுத்தல தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துல பாதி சேத்துல பாதி அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக பேருக்கு பாத்தீங்கன்னா இயேசுவும் வேண்டும், பிசாசும் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், பாவமும் வேண்டும், சரியா, சபையும் வேண்டும், விக்கிர கோயிலும் வேண்டும். அப்படி அல்ல தேவனுக்கு காரியம், அப்படி அல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, சத்தியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருமனவளுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பாருங்க, அவங்க கிட்ட இருமனது இருக்கிறது என்பதை எலிசா ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, அது அவர் தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. எப்பா இவன் கொடுக்குற காணிக்கை பார்த்தீங்கன்னா நீ வாங்காத, ஏன்னா அவனுக்கு டபுள் மைண்டடா இருக்கிறாரு. கர்த்தரும் வேணுன்றாரு, சோகம் கொடுத்த கடவுளையும் விட முடியல. நம்ம ஊருக்கு போனாங்க ராஜா பண்ணுவாரு, அதுக்கும் நம்ம உடன்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி இல்லாத ஒரு மனிதனா இருக்கிறார். ஆனா அவருடைய காணிக்கை நீ வாங்காதே. கர்த்தர் காணிக்கையை விட காணிக்கை கொடுக்கும் நபரை பார்க்கிறார். நோட் தி பாயிண்ட். காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு நபர் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், காணிக்கை கொடுக்க மனிதரை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உதாரணம் பைபிள்ல காயின் ஆபேல் காரியம் இருக்கிறது. கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து காட் வந்து காணிக்கை கொடுக்கிற நபரை ரெகக்னைஸ் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஏற்றுக்கொண்டால்தான், நம்ம இருதயம் சரியா இருந்தால்தான் நம்ம கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இது இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்க, லட்ச லட்சமா கொண்டு, அதாவது சாபமான வழியில, பாபமான வழியில, குறுக்கு வழியில, நேர்மையற்ற வழியில, இல்லையா, தவறான வழியில எப்படி வேணா பணம் சம்பாதிக்கிறாங்க மனுஷங்க. நீங்க உலகத்துல பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் கூட அதுல இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்கி, ஏமாற்றி, பொய் சொல்லி, இல்ல பல காரியங்கள், பல வழி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வழிகளிலே சம்பாதிச்சு நீங்க எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் நீங்க சர்ச்சைக்கு கொடுத்தாலும் அந்த பணத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதோட பாஸ்டர் தான் எடுத்துக்கலாம். பாஸ்டர் வாங்கி ஜாப் பண்ணி, ஆண்டவரே இந்த பணத்தை ஆசீர்வதியும் ஊழியத்துக்கு பயன்படுத்துறேன், தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா, சபை போதகராக சொல்றேன், சபைக்கு வந்து ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இன்னும் அவர்கள் பல புண்ணிய ஸ்தலத்துக்கு சென்று அங்கே அவர்கள் பலிகளை செலுத்துவதும் பொருத்தனைகளை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் பாருங்க. அதெல்லாம் வேணாம், அந்த காரியங்களை உதறி விட்டு இயேசுதான் தெய்வம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோமானால் மறுபடியும் பழைய காரியங்களையும் பிடித்துக்கொண்டு இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? அதை எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்? இந்த நாகமானுக்குள்ள அந்த டபுள் மைண்டட் இருந்தது. நாகமானுடைய இருமனதை கர்த்தர் பார்த்தாதான் எலிசாட்ட சொல்றாரு, எப்ப அவன் கொடுக்குற காணிக்கை நீ வாங்கிக்காத, அவன் வந்து உண்மையான இது கிடையாது, அவன் வந்து இங்க வந்து உங்ககிட்ட இப்படி சொல்றான், ஆண்டவர் தான் கடவுள்னு சொல்றாரு. ஆனா அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா அவரு மனம் மாறிட்டு வர, அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதனால இந்த காணிக்கையை வேண்டாம் என்பதிலே எலிசா உறுதியா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எப்படி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உறுதித்தன்மை இருக்கிறதா? நான் வாழ்ந்தாலும் இயேசுக்காக, செத்தாலும் இயேசுக்காக. ஒருவேளை நாம அந்த மாதிரி குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நம்முடைய உறவினர்கள் நம்ம என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும், நோ, என் தெய்வத்தை தவிர இந்த கைகள் வேறு யாரையும் கும்பிடாது, ஆண்டவரை மாத்திரம் நான் வணங்குவேன் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நேரத்துக்கு தகுந்தா போல, காலத்துக்கு தகுந்தா போல, இடத்துக்கு தகுந்தா போல மாறிக்கொள்ளுகிறோமா? உறுதியற்ற தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அன்ஸ்டெபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அதாவது நம்ம நேரத்துக்கு தகுந்த போல மாறிக்கொள்ளக்கூடாது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் தெய்வம் இயேசுதான் தெய்வம், அதுல உறுதியா இருக்கவே. பின்பு என்ன நடந்தது பாருங்க. இவன் சொல்றாரு, அவர் வாங்கல, அவர் புறப்பட்டு போயிட்டார். இப்போ தேவனுடைய மனுஷனா 20 வசனம், தேவனுடைய மனுஷனாகி எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகி நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். நல்லா கவனிங்க, எஜமா யாரு, தீர்க்கதரிசி யாரு? எலிசா.
எலிசாவுக்கு வேலைக்காரன் தான் கேயாசி, எலிசாவுடைய அசிஸ்டன்ட், உடன் ஊழியர் கேயாசி. இப்போ எலிசா வேணான்ட்டு நிராகரிச்சுட்டார், வேணாம், ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. எப்பா உன் காணிக்கை எனக்கு வேணாம்ப்பா, நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன பண்ணும் உடன் ஊழியக்காரன்? இவனும் அந்த வழியில தான் நடக்கணும். ஊழியக்காரன் எப்படியோ அப்படிதான் விசுவாசிகள் இருக்க வேண்டும். ஊழியக்காரன் எப்படியோ அப்படிதான் உடன் ஊழியன் இருக்க வேண்டும். ஊழியக்காரருடைய தரிசனம் என்னவோ அதே தரிசனத்தில் தான் விசுவாசிகளும் உடன் ஊழியரும் பயணிக்க வேண்டும். பாருங்க, எலிசா வாங்கவில்லை, ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் பின்னாடி போய் வாங்குவேன் ஓடுறார். கேயாசி தமது ஊழியக்காரன் உண்மையாக இல்லை. He was not a faithful servant. அவன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலிசாவுக்கு தீர்க்கதரிசி உண்மையா இல்லை. ஊழியக்கார தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொன்னால் அதுல ஒரு காரியம் அடங்கி இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளணும் இல்லையா? ஏன் அவர் வேணான்னு சொன்னாரு? அப்ப ஏதோ ஒரு காரியம் அதுல இருக்கு, ரகசியம் இருக்கு. இல்லைன்னா எலிசா அதை வாங்கியிருப்பாரு, ஏன் வாங்கல? அப்போ அதை யோசிச்சிருக்கணும். இந்த பணத்தின் மீது, உலக பொருளின் மீது கேயாசிக்கு அதிக ஆசை இருந்ததுனாலே அவன் கண்ணை அது மறைத்து விட்டது. அநேக பேர் கண்ணு மறைக்கும். எது? பண ஆசை தான் கண்ணை மறைக்கும். இந்த பணம் ஆசை வந்துருச்சுன்னா, உலக பொருள் மீது ஆசை வந்துருச்சுன்னா, சிற்றின்பத்தின் மீது ஆசை வந்துருச்சுன்னா அது நம்ம கண்ணை மறைச்சிடும், வெளிப்பாடு கிடைக்காது. ஊழியக்காரர் கீழ்ப்படிய மாட்டோம், ஆந்தோன்றித்தனமா இருப்போம். பாருங்க, மத்தேயு 6:21 சொல்லு, ஏசப்பா சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இயேசுவின் பின்னால் ஓட வேண்டிய ஒரு ஊழியனாகிய கேயாசி பணத்திற்கு பின்னாக, மனிதன் பின்னாக ஓடினான். இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான், மனிதன் பின்னாடி ஓடுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனிதனுக்கும் நீங்கள் அடிமைகளாகிறாரு. அவன் பணக்காரா இருக்கலாம், அவன்கிட்ட போனா 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடுக்கலாம். அதனால நம்ம அவனுக்கு அடிமையாக இல்லை, தேவனுக்கு மாத்திரம்தான் நம்ம அடிமை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஃபாதர் பிக்மெண்ட் பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாவும் அபிஷேகம். அப்போ ஊழியக்காரன் எலிசா, தீர்க்கதரிசி எலிசா வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் அதே நிலைமையை கேயாசி பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் ஊழியக்காரனுக்கு தெரியாமல் ஒரு ஓடுகிறார். ஊழியக்காரனுடைய தரிசனத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்போ கொரோனா வைரஸ் ஊரடங்குனாலே நாம் இருக்கிறோம். நாம் ஒருவரை சந்தித்து பல நாட்கள் ஆயிட்டு நம்ம பேசி, மனம் விட்டு பேசி ஆராதனை செய்து, அப்படியானால் ஊழியக்காரரை நம்ம சந்திக்கல, சபை கூடலனாலும் ஊழியக்காருடைய தரிசனத்தோடு அவருடைய ஒரு மனதோடு நீங்கள் இருக்கும்படி அன்போடு கூட கேட்கிறோம். ஒருவேளை சரீர பிரகாரமாய் நாம் ஒன்றாக இல்லாமல் இருக்கலாம், ஆவியிலே நாம் ஒரு மனமாய் இருக்க வேண்டும். We must be unity in our spirit. பாருங்க, ஊழியக்காரருடைய தரிசனத்தோடு இருந்து செயல்படணும். இல்லை இல்லை, என் தரிசனம் வேற என்று ஊழியக்காரருக்கு தெரியாமல் சுய தரிசனத்தை நிறைவேற்ற நீ ஓடக்கூடாது. நீ சுயமாய் தரிசனம் பெற்று சுயமாய் மனிதன் பின்னாடி ஓடினால், ஊழியக்காரோடு இணைந்து நிற்காமல் நீ தனித்து ஓடினால் அது ஆபத்தில் முடியும் என்பதற்கு கேயாசியின் சம்பவம் ஒரு உதாரணம். பாருங்க, ஊழியக்காரருக்கு தெரியாம ஊழியக்காரன் கூட நிற்க வேண்டியவர், ஊழியக்காரர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் இவர் அதுக்கு பின்னாடி ஓடினார். இவர் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். 21 வசனம், இவன் ஓடி வருகிறான், அதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்கிறான். பாத்தீங்களா? கேயாசி ஓடி வருகிறதை கண்டபோது நாகமான் ரதத்திலிருந்து குதிக்கிறான். ஆங்கில வேதம் போட்டிருக்குது, நாமான் got down from the chariot to meet கேயாசி. Because of Elisha, கேயாசி got honor and privilege from நாமான். ஊழியக்காரோடு இருக்கும் வரைதான் உனக்கு கனம், மரியாதை. கேயாசியை பார்த்தவுடன் அவன் பெரிய படைத்தளபதி, ரதத்திலிருந்து கவனம் குச்சிட்டான். ஐயோ, தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரர் வராரே, உடன் ஊழியக்காரர் வராரே. நான் சொல்றது நீங்க நல்லா கவனிக்கணும். சபையோடு இருக்கும் வரை, ஊழியக்காரோடு இருக்கும் வரைக்கும் தான் உனக்கு கனம், மரியாதை. நான் அநேகர் இந்த 25 வருட ஊழியத்தில் நான் அநேகரை சந்தித்திருக்கிறேன். ஆலயத்திலே நம்மோடு கூட இருக்கும் வரை அவர் கனத்துக்குரியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை துச்சம் என மதித்து தூக்கி போட்டு விட்டு போய்விட்ட பிறகு, ஊழியக்காரோட ஐக்கியம் இல்லாமல் அவர்கள் தன்னிச்சையாக போய்விட்ட பிறகு அவருடைய கனம், மரியாதை எழுந்து போனதை நான் பார்த்தேன். ஒரு பெரிய பொய்க்கதையை அவிழ்த்து விடுகிறான், ஒரு புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுகிறான் இந்த கேயாசி. என்ன சொல்றாரு? 22ஆம் வசனம்,
அவர் கேட்கிறாரு, சுக செய்தி தானா, என்னப்பா ஓடி வரீங்க? சுக செய்தி தான். ஆனா நாகமான் சாரு தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்பதான் வந்திருக்கிறாங்க எப்பிராயிம் மலை தேசத்துல இருந்து. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரம் தர வேண்டும் என்று கேட்க, என் எஜமானாகிய எலிசா என்னை அனுப்பினார். எவ்வளவு ஒரு பொய் பார்த்தீங்களா? எலிசாவிட்ட சொல்லிட்டா வந்தாரு. இல்ல எலிசா அனுப்புனாரா? எலிசா சொல்றாரு, என் எஜமான் என்னை அனுப்பினார். எவ்வளவு ஒரு பொய் பார்த்தீங்களா? இன்னைக்கு அநேக பேர் அப்படித்தான். வீட்டுல சண்டை வந்தா உடனே சர்ச்சை இழுக்கு. நாம் செய்த தவறுகளுக்கு ஊழியக்காரரை இழுக்க கூடாது. பாருங்க, பொய்ய கர்த்தர் மேலையும் ஊழியக்காரர் மேலையும் போட்டுட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். சபை மேல கோபம், ஊழியக்காரர் மேல கோபம். சபைக்கு நான் வரமாட்டேன். எலிசாவா கேயாசி அனுப்பினது? எவ்வளவு ஒரு பொய்யை அவன் சொல்றான் பாத்தீங்களா? பொய் பேசக்கூடாது. அதுவும் ஊழியக்காரர் மேல பொய், தீர்க்கதரிசி மேல பொய். இவன் வாங்க வேண்டியது, இவனுக்கு ஆசை, பண ஆசை, இவன் போய் வாங்கிக்கிறான். சார் எனக்கு கொடுங்க, அவர் தான் வாங்கல, நான் அவர் உடன் ஊழியக்காரன், பரவாயில்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்லலாம்ல. அப்படி வாங்கியிருக்கலாம், பிரச்சனை இருந்திருக்காரு, அவனுக்கு சுலபமா வந்திருக்காரு. ஆனா இவன் போய் யார் பேரை யூஸ் பண்றான் பாத்தீங்களா? He was misusing the name of prophet. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஊழியக்காரருடைய பெயரை தவறாய் பயன்படுத்துகிறார். இல்லாததும் பொல்லாததும் ஊழியக்காரர் மேல் பழி சாட்டுகிறார். கர்த்தரை கவனிக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர் மேல், தீர்க்கதரிசிகள் மேல் நாம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லக்கூடாது. எந்த ஊழியக்காரையும் ஜட்ஜ் பண்ண நமக்கு அனுமதி கிடையாது. We should not judge any man of God. தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை குற்றம் சாட்ட, அவர்களை நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் இல்லை என்பானவர்களே. அதை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா, நான் இன்னொரு ஊழியக்காரனை குற்றப்படுத்தவோ இல்லை அவர் சரியில்லை என்று சொல்லவோ எனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமானுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். I am not the boss of the pastor. நான் எந்த பாஸ்டருக்கும் பாஸ் கிடையாது, இல்லையா? அப்படியானால் தேவன் அவனவனுக்கு கணக்கு கேட்பார், அவனவனை விசாரிப்பார், அவனவன் செய்கிற காரியங்களுக்கு அவனவன் பதில் கொடுத்த வேண்டும். அதுல நாம் தெளிவா இருக்க வேண்டும். அதனால எந்த ஊழியக்காரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்க பாக்குறோம் நிறைய பேர் ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் இப்படி, இவர் அப்படி. நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் உணர்வதில்லை. பிறரையே நாம் குற்றம் சாட்டி, பிறரையே குறை சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் அந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யவே கூடாது. பாருங்க, யோவான் 8:44 சொல்லுது, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நாம் பொய் பேசும்போது சாத்தானின் ஆவி நம்மை ஆக்கிரமிக்கிறது. இன்னைக்கு அநேகர் பொய்களை அவிழ்த்து விடுகிறதை பார்க்கிறோம். சும்மாவே பொய் சொல்றது, காரணமே இருக்காது. அன்பானவர்களே, ஒரு பொய்யை 10 தடவை சொன்னாலும் அது உண்மையாகாது. உண்மை உண்மைதான், பொய் பொய் தான். மத்தேயு 25:21 ஆண்டவர் வரும்போது சொல்றாரு, ஊழியக்காரன், உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த அநேகத்திற்கு நான் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, இப்பொழுது ஊழியத்தை செய்யும் போது நான் ஆண்டத்தை ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் கடைசி வரை உண்மையா இருக்கணும். உமக்கு முன்பாக நான் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் என்ற பெயரை நான் வாங்க வேண்டும். அது போதும். இந்த உலகத்திலே தேவன் என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் பொய் சொல்லுகிறான். ஊழியக்காரன் அனுப்பினார் என்று அவர் பெயரை தவறாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்தியை முடிக்க தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரமாய் பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம், இந்த வாரம் பார்த்துட்டோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த வாரத்திலே நீங்கள் பார்க்க இந்த காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மறுபடியும் அற்புதங்கள் மூலமாக தான் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிப்பாங்க. அப்போ சபையில அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்க வேண்டும். 2வது என்ன பார்த்தோம்? நன்றி அறிதல் உள்ளவளா இருக்க வேண்டும். நாகமான் நன்றி அறிதல் உள்ளவளா இருக்கான். Be thankful to God and man of God. ஜனங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விடுதலையை கர்த்தரிடத்தில் வாங்கி கொடுக்க வேண்டும். மனத்தின் பின்னாக ஒரு ஊழியம் போடக்கூடாது. இருமனம் உள்ளவளாய் இருக்கக்கூடாது. ஒரே சிந்தை, கர்த்தரே உறுதியா வாழ்வானாலும் சாவானாலும் சரி. என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 5 வயதில் நான் அப்பாவை இழந்தேன், 20 வயதில் அம்மாவை இழந்தேன். எல்லாரும் சொன்னார்கள், இந்த குடும்பம் என்ன ஆகுமோ என்று சொன்னார்கள். ஆனால் தேவன் என்னை கைவிடவில்லை. நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டார்கள்.
கர்த்தர் எனக்கு படிப்பை கொடுத்தார், வேலையை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், சபையை கொடுத்தார், விசுவாசிகளை கொடுத்தார், ஆத்மாக்களை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார், எல்லா விதமான சரீர ஆவிக்குரிய நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரை நம்பினார், கர்த்தரை உயர்த்தி வைத்தார். நல்லா சொல்லுங்க, நான் சாட்சியா நான் சொல்ல முடியும், சாட்சியை நான் ஒரு நாளைக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆண்டு விட்டு விலகவே இல்லை. எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் வரும். என் சொந்த வாழ்விலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே எத்தனை அவமானம், நிந்தையான காரியங்கள். ஐயோ, இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா என்று கூட ஒரு கேள்விக்குறிகள். ஆனால் தேவனை கைவிடவே இல்லை. நான் அவர் மேலே உறுதியாக இருக்கேன். தேவனை தூக்கி எடுப்பார். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு நாள் நம்ம அந்நிய தேவர்களை வணங்கவே கூடாது. அந்த இடங்களில் கால் வைக்க கூடாது. அதில் நம்ம உறுதியா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேர் வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்காக அவர்கள் கர்த்தரை பின்வாங்கி விட்டு, கர்த்தரை விட்டு விட்டு அவர்கள் அந்நிய பிள்ளைகளை கல்யாணம் பண்றதை நம்ம பார்ப்போம். இது ஆண்டவருக்கு வேதனை கொடுக்கும். இது ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த காரியங்களை செய்யவே கூடாது. வாலிப பிள்ளைகள் இந்த காரியங்களை மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நேர்மையான பணங்களை, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பணங்களை கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும். குறுக்கு வழியில கடவுளே நான் புறப்பட்டு போறேன், பக்கம் ஜாமனா நான் பிக் பாக்கெட் அடிக்க போறேன், அதுல எனக்கு 10,000 ரூபாய் கழிச்சுட்டா கடவுளே உனக்கு 100 ரூபாய் போட்டுக்கலாம். ஏமாற்றி குறுக்கு வழியில சம்பாதிக்கிற பணத்தை கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணிக்க கொடுக்குற உங்களையும் என்னையும் அவர் பார்ப்பார். ஊழியக்காரன் உண்மையா இருக்க, ஊழியக்காரத்தை பொய் சொல்லாதீங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் பண்ணுகிறபடியா நீங்கள் அவருக்கு உண்மையா இருங்க. அவர் வேதனைப்படுத்தாதீங்க, அவர் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, அவர் மேல இல்லாத போல அபாண்டமாய் சொல்லுங்கன்னா இந்த கேஆசி பாருங்க அனுப்பவே இல்லை எலிசா, அவர் தான் அனுப்பிச்சாரு, அவர் தான் வாங்கிட்டு வர சொன்னார்னு அவர் பொய் சொன்னார். இப்ப பொய்களை நாம் சொல்ல வைக்கிறார். உண்மையா இருக்கிற, யதார்த்தமா இருக்க, ஊழியக்காரருக்கு அடங்கி இருக்கிற, கீழ்ப்பிடித்திருக்கிற ஆசீர்வாதப்படம் வரும். சபையின் தரிசனத்தோடு இணைந்து செயல்படுங்க. நம்முடைய சபை தரிசனம் உள்ள ஒரு சபை. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற தரிசனத்தோடு போய் கொண்டிருக்கிற சபை. இந்த தரிசனத்தோடு இணைந்து செயல்படும். அன்பானவர்களே, இந்த எழுப்புதல் வரப்போகிற இந்த எழுப்புதலிலே நம்ம சபை பங்காளர் இருக்க போகிறோம். அதோட எழுப்புதலுக்காக நாம் செபிக்க தரிசனத்தோடு இணைந்து செயல்படும். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இவர் எலிசா வாயின் வந்தாரு, வாயின் வந்து உள்ள வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்தாரு. அதுக்கப்புறம் எலிசா கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் அவர் பெற்ற சாபங்கள், பட்ட அடி, கர்த்தர் அவருக்கு கொடுத்த தண்டனைகள், அதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். இந்த வாரம் போதும் என்று நினைக்கிற கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அதை நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நீங்க வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கள். இந்த காரியங்களை நம்மளத்துல இருக்குதா என்று ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே, நான் ஒரு கேயாசி போல இருக்கிறேன், நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஒரு எலிசா போல இருக்கிறதா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் உண்மை ஒத்துமுள்ள ஒழுங்கான வேலைக்காரனா இருக்கிறதா, நம்மை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஒரு சத்தியத்தை நாம் கேட்ட உடனே அந்த சத்தியத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து தியானித்து இந்த வார்த்தையோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நான் எதுல தவறு இருக்கிறேன் என்று சொல்லி அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள உள்ளதா இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற ஜெபத்துக்கு முன்பாக நம்ம எங்க போனாலும் அல்ல மாஸ்க் கட்டிட்டு போங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லுறாங்க, அது தூரமா நில்லுங்க, ரொம்ப அஜாக்கிரதையா அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படிலாம் இருக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பா, தீங்கு விலக்கி காப்பார். அதே நேரத்தில் நாமும் அதை ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வழங்க இந்த ஊரடங்கு நாட்களிலே நம் சீக்கிரமாய் சபைகள் திறக்கப்படும், சீக்கிரமாய் மற்ற வேலை தலெல்லாம் திறக்கப்படும். அதுக்கான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. நம் வீடுகளில் இருந்தாலும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜபித்து கர்த்தரோடு இருப்போம். நேரங்களை வீணாய் செலவழிக்க வேண்டாம் என்று ஊழியக்காரனாய் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லி நாம் பெற்றிருக்கேன். கண்களை மூடுவோம். எல்லாரும் இருக்கிற கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 17ஆம் தேதி 5ஆம் மாசத்திலே நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை கேட்டோம் அப்பா. ஆண்டவரே, நாகமான் சுகம் பெற்ற பின்பு அவன் வந்ததையும் எலிசா ஒரு காணிக்கை வாங்காமல் போனதையும் அதுக்குரிய காரணங்களையும் பின்னாடி அந்த காணிக்கை அல்ல தட்டும் போது அவருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் வேலைக்காரனாகிய தீர்க்கதரிசியின் உடன் ஊழியக்காரனாகிய கேயாசி ஓடி போய் பின்னாடி போய் இந்த காணிக்கை பொய் சொல்லி வாங்கினதையும் நம்ம பார்த்தோம். நாங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லக்கூடாது. பிசாசினுடைய ஆவி எங்களை ஆட்கொள்ளக்கூடாது. நாங்கள் உண்மையை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். ஆண்டவரே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அந்த வார்த்தைகளால் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள்
விளையாட்டுக்கு பொய் சொல்கிறோம். அப்படி பொய் சொல்லாதபடி உண்மையா இருக்க உதவி செய்யலாம். எங்கள் வாழ்க்கையில தரிசனத்தை செயல்படுத்து. இந்த சபையோடு இணைந்து நாங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறோமோ அந்த ஆலயத்தோடு இணைந்து இந்த தரிசனத்தோடு ஊழியக்காரர் தோல் கொடுக்க உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, தரிசனத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கணும். கர்த்தாவே, இந்த ஆலயத்திலே இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு கனத்தையும் மரியாதை கொடுத்து உண்மை விட்டு பின்வாங்கும் போது, அந்நிய தேவர்களை சேவைக்கும் போது தேவனுடைய தண்டனை எங்களுக்கு வருகிறது சுவாமி. அதனால ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மை விட்டு பின்வாங்க கூடாது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தன்னுடைய திருமண நாட்களிலே உலக காரியங்களுக்காக, படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக கர்த்தரை மறுதலிக்க கூடாதப்பா. கர்த்தரையே உறுதியாய் இவர்கள் பிடித்துக் கொண்டு மக்காய் வாழ வேண்டும். அந்த வைராக்கியத்தை பிள்ளைகளுக்கு தரும்படியாய் இந்த காலைகளில் அடியேன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, அந்த காகமான குஷ்டரோகம் சுகமானது போல இந்த காலைகளில வியாதியோடு கூட யார் பார்த்துனால் அவர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதா, சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதா. Heal in the name of the Yeshua. In the name of Yeshua. ஆண்டவரே, பிள்ளைகள் சுகமாவார்களா? கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகள் விடுதலையாகும். ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமா இந்த ஆலயம் திறக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கு சந்திக்க ஆராதனை உதவி செய்யப்படுவதற்காக சுவாச பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஊழியக்காரர்களாக அடியார்களை தாழ்த்து கூப்பிட்டு நாங்கள் எந்த இடத்துல பார்ஷியாலிட்டி பார்க்காது, பணத்தின் பின்னாடி ஓடாதபடி கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க. அப்போஸ்தலர் காலத்திலே பணங்கள், கிரயங்கள் எல்லாம் காலடியில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது, கர்த்தரையே சார்ந்து இருக்கும் போது, கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும் போது எங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், சபையின் தேவைகளை சந்திக்க நீ வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஊழியக்காரர்களாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீ வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த வாசனத்தை கேட்ட பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாக்கும். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களை எப்போது வழி நடத்தி பாதுகாப்பதாக. God bless you.